ஹே யூடியூப் வாசிகளே! நான் உங்க திலீப் அண்ட் இது நம்ம சேனல் ரெட் ஹேண்ட். ஸோ ஒரு லாங் கேப் ரொம்ப நாளா வீடியோஸ் போட முடியல. ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால. பட் பிரச்சனை இல்ல. இப்ப எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வீடியோஸ் ரெகுலரா வந்துரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல இந்தியாவே மாத்தப் போற 10 ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு சில டெக்னாலஜிஸ் இனிஷியல் டெஸ்டிங் ஸ்டேஜ்ல ஒரு சில இடத்துல இப்பயே வந்துருச்சு. ஸோ அதுல நம்பர் 1 டிஜிட்டல் அட்ரஸ் சிஸ்டம். அதாவது இப்போ உங்ககிட்டலாம் வந்து உங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ என்கிட்ட கேட்டா 9/131 இந்திரா நகர், செட்டிபாளையம் அப்படின்னு சொல்லி என் அட்ரஸ் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ உங்ககிட்ட கேட்டாலும் உங்க டோர் நம்பரு, தெரு, உங்க டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அப்படின்னு சொல்லி உங்க அட்ரஸ் லென்த்தா சொல்லிட்டு போவீங்க. இப்போ வரைக்கும் இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிஸ்டத்துல என்ன பண்ண போறாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு இண்டிவிஜுவலான டிஜிட்டல் ஐடி இல்லைன்னா கியூஆர் கோடு கொடுத்துருவாங்க. அந்த ஐடியை நீங்க போட்டு சர்ச் பண்ணாலும் சரி, அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணாலும் சரி, உங்க வீட்டோட எக்ஸாக்டான லொகேஷன் கிடைச்சிரும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதாகட்டும், ஈவன் ஸ்விக்கி, ஜொமேட்டோக்கோ கூட உங்களோட ஃபுல் அட்ரஸை கூட டைப் பண்ணணும்னு தேவையில்லை, எழுதணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஐடி எழுதினாலோ இல்லை அந்த கியூஆரை போட்டாலவே போதும். உங்க வீட்டோட எக்ஸாக்டான லொகேஷன் கிடைச்சிரும். இப்போ 2வது விஷயம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஃபுட்டோ இல்ல ஏதோ ஒரு பொருளோ ஆர்டர் பண்றீங்க. அது அவுட் ஃபார் டெலிவரி, வெயிட்டிங் அட் யுவர் டோர் ஸ்டெப்ன்னு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருது. நீங்க அத ரிசீவ் பண்றதுக்காக போய் கதவ திறக்கிறீங்க. அங்க டெலிவரி பாயே இல்ல. அதுக்கு பதிலா அங்க ஒரு மோட்டரைஸ்டு ரோபோட் நின்னுகிட்டு இருக்கு. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதாவது உங்களுக்கு பேசிக்கா டெலிவரி பாய் இல்லாம ஒரு மோட்டரைஸ்டு ரோபோட்டே உங்க பொருட்கள கொண்டு வந்து டெலிவர் பண்ண போகுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமரா, ஏஐ அண்ட் சென்சார் இதோட காம்பினேஷன வச்சு அது வரக்கூடிய வழியில இருக்க மனுஷங்க, வாகனங்கள் அண்ட் அதே மாரி அனிமல்ஸ ட்ராக் பண்ணி எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாம சேஃபான ரூட்ல வந்து உங்களுக்கு உங்க பொருள சேஃபாவே டெலிவர் பண்ணும். ஏஐனால சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில தான் பிரச்சனைன்னு நினைச்சா, கடைசியில டெலிவரி பாய்ஸ்க்குமே பிரச்சனை வரும் போல. அடுத்தது 3வது விஷயம். இந்த கார், பைக் லவ்வர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா, டக்குனு வந்து உட்காருங்க. உங்களுக்கு செம மேட்ரு. அதாவது உங்க வண்டியோட ஹெல்த்த உங்க வண்டியே வந்து மானிட்டர் பண்ணும். ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுவே உங்களுக்கு சொல்லும். புரியலையா? கிட்டத்தட்ட 100 பிளஸ் எலக்ட்ரானிக் யூனிட்ஸ வந்து மாடர்ன் வெஹிக்கிள்ல ஃபிக்ஸ் பண்ணி தான் லான்ச்சே பண்ணுவாங்க. ஸோ இதுல இருக்க சென்சார்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க வண்டியோடைய பேட்டரி ஹெல்த் ஆகட்டும், டயரோட ஹெல்த் ஆகட்டும், டயரோட ப்ரெஷரு, இன்ஜின் கண்டிஷனு, உங்களோட ஆயில் லெவல்ஸு, பிரேக்கு, ஆக்ஸிலேட்டர் அண்ட் கேபிள்னு சொல்லிட்டு மொத்தமா உங்க வண்டிய மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறது சென்ஸ் ஆயிடுச்சுனாலுமே, உங்க வண்டியோட நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்க உங்களோட ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிரும். ஸோ அத வச்சுட்டு, நீங்க இந்த பிரச்சனை பெருசாகறதுக்குள்ளேயே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே கொண்டு போய் உங்க வண்டிய ரெடி பண்ணிடலாம். ஸோ பெரிய செலவ தவிர்த்தரலாம். இப்ப 4வது விஷயம். குடும்பஸ்தர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணு. ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி மீட்டர்ஸ். இப்பல்லாம் நீங்க உங்க எலக்ட்ரிசிட்டி யூசேஜ பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு தடவ செக் பண்ணுவீங்க. இந்த ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி மீட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு செகண்டும் உங்களோட எலக்ட்ரிசிட்டி யூசேஜ டேட்டாவா எடுத்து கிளவுட் சர்வர்ல அப்லோட் பண்ணிரும். அத உங்க ஃபோன்ல இருந்தே நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு செகண்டுமே. அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோ பில்லிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாரி உங்க வீட்டோட எலக்ட்ரிசிட்டிய உங்க ஃபோன் மூலமாவே நீங்க ஆன் அண்ட் ஆஃப்பும் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம, இப்போ நீங்க இந்த ஒரு சில வீட்லலாம் இந்த லைன் போட்டு கரண்ட் திருடுறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாரி உங்க வீட்டோட எலக்ட்ரிசிட்டிய யாராவது குறுக்க லைன் போட்டு திருடுனாலுமே, அந்த தெஃப்ட்ட வந்து இது டிடெக்ட் பண்ணி அலர்ட்டும் குடுத்துரும். 5வது விஷயம். ஏஐ சிசிடிவி கேமரா. இப்ப இருக்க சிசிடிவி கேமரா எல்லாமே வெறும் ரெக்கார்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஆனா இந்த ஏஐ சிசிடிவி கேமரா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம, அத அனலைஸ் பண்ணும், வெரிஃபை பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிரைம் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா, உடனடியா அது பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலர்ட் அனுப்பிரும். ஆனா அது மட்டும் இல்லாம, ஏதாவது ஒரு குற்றவாளி தலைமறைவா இருக்கான் அப்படின்னா, அவன கண்டுபிடிக்கணும்னா, அவனோட ஃபேஸ டேட்டா பேஸ்ல ஏத்திட்டா போதும். ஃபேஷியல் ரெகக்னிஷன இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணி, அந்த அலர்ட்டையுமே போலீஸ்க்கு அனுப்பிரும். அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாம, இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆம்புலன்ஸ்க்கு ஒரு அலர்ட்டையும் குடுத்துரும். அண்ட் அது மட்டும் இல்லாம, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் சொல்றாங்க. அது மூலியமா அந்த வண்டியோட நம்பர் பிளேட்ட இது ஆட்டோமேட்டிக்காவா ரெகக்னைஸ் பண்ணி, அதோட டீட்டெயில்ஸையுமே, அதோட ஓனரோட டீட்டெயில்ஸையுமே எடுக்க முடியும். 6வது விஷயம். டிரைவர்லெஸ் மெட்ரோ. அதாவது இப்ப இருக்க மாரி மெட்ரோல டிரைவர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காவே எல்லாம் நடக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, சிபிடிசி அதாவது
கம்யூனிகேஷன் பேஸ்டு ட்ரெயின் கண்ட்ரோல். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோலோட கண்டினியூஸ் கம்யூனிகேஷன்லேயே இருக்கும். ஸோ இது மூலயமா ஆட்டோமேட்டிக்கான ஆக்ஸலரேஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக்கான பிரேக்ஸு, கரெக்டான ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி டோர் கண்ட்ரோல், கரெக்டான டோர் ஓப்பன் அண்ட் க்ளோசிங், இந்த சிங்க்ரனைசேஷன்னு எல்லாமே பக்காவாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இது ஹியூமன் மிஸ்டேக்ஸ்க்கான சான்ஸை கம்மி பண்ணி மெட்ரோவை இன்னுமே சேஃபாக இருக்கும். 7வது விஷயம், ஏஐ வெதர் ப்ரிடிக்ஷன். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நாளைக்கு மழை வருமா, இல்ல வெயில் அடிக்குமா, இல்ல காத்து அதிகமா அடிக்குமாங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கே அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா சொல்லப்போனா ஃபியூச்சர்ல சேட்டலைட்ஸ் அளவுக்கு ஏஐயுமே ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன்ல மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, பல சென்சார்ஸ் அண்ட் ரேடார்ஸ் வந்து எடுக்கக்கூடிய டேட்டாவை ஏஐ அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர் வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இது நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது மூலியமா நம்ம அக்ரிகல்ச்சர் பிளானிங் பக்காவா பண்ண முடியும். ஸோ நம்ம வெதரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கிராப்ஸை வந்து பயிரிட முடியும். அது மட்டும் இல்லாம, கிட்டத்தட்ட நடக்க போற நேச்சுரல் டிசாஸ்டரை முன்னாடியே நம்ம அக்யூரேட்டா கணிச்சு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான மெஷர்ஸையும் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்றேன். 8வது விஷயம் ட்ரோன் ஆம்புலன்ஸ். இப்போ இருக்க கரண்ட் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரோடு வழியா வர்றதுனால ஆக்சிடென்ட்க்கான சான்சஸ், அதே மாதிரி டிராஃபிக் மூலியமா லேட் ஆகுறதுக்கான சான்சஸ்ன்னு நிறையா பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த ட்ரோன் ஆம்புலன்ஸ் சார்ட் அவுட் பண்ணும். அதுக்காக மனுஷங்களெல்லாம் இந்த ட்ரோன் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகுமானா கிடையாது. அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, மெடிசன்ஸு, பிளட்டு, வேக்சின்ஸு, எமர்ஜென்சி கிட்டு இவ்வளவையும் ஈவன் ஆர்கன்ஸை கூட இந்த ட்ரோன் ஆம்புலன்ஸ் மூலமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த ட்ரோன் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் மூலமா செயல்படுறதுனால, ஒரு இடத்துலேருந்து அக்யூரேட்டான அதோட டார்கெட் லொகேஷனுக்கு அதனால போக முடியும். அது மட்டும் இல்லாம, இதுல லைவ் ட்ராக்கிங்கும் இருக்கு. ஸோ இது எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு என்னங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதுல ஆப்ஸ்டக்கிள் சென்சார் இருக்கனால, இது ஈஸியா ஆப்ஸ்டக்கிள்ஸை சென்ஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம லொகேஷனுக்கு போயிரும். அதே மாதிரி இதுல ரிட்டர்ன் டு ஹோம்ங்கிற ஒரு ஃபீச்சருமே இருக்கு. இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டார்கெட் லொகேஷனுக்கு கொண்டு போய் அது டெலிவர் பண்ண உடனே, அது எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சோ திரும்ப அந்த லொகேஷனுக்கு தானாவே வந்துரும். 9வது விஷயம், ஸ்மார்ட் வாட்டர் மீட்டர். இது ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி மீட்டர் மாரி தாங்க. அது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிய ட்ராக் பண்ணி குடுக்கும். அந்த மாரி இது வாட்டர் யூசேஜ ட்ராக் பண்ணி குடுக்கும். பட் இது யூசேஜ ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம, உங்களோட பைப் லைன்ல லீக்கேஜ் இருந்துச்சுனாவோ, இல்ல பைப்ல கிராக்ஸ் இருந்துச்சுனாவோ, அது மட்டும் இல்லாம வாட்டர் ஃப்ளோ ஆகுற அந்த ப்ரெஷர்ல ஏதாவது அப்நார்மலா தெரிஞ்சுனாவோ, அத ஒரு அலர்ட்டா உங்க மொபைலுக்கே இது சென்ட் பண்ணிரும். அண்ட் அந்த மீட்டர் மாரியே இதுல ஆட்டோமேட்டிக் பில்டிங்கும் இருக்கு. அண்ட் இதுல ஸ்மார்ட் வால்வ் யூஸ் பண்ணியிருக்கனால, உங்களோட வாட்டர் ஃப்ளோவ நீங்க உங்க ஃபோன யூஸ் பண்ணியே ஆன் அண்ட் ஆஃப்பும் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இதுல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னா, ஹை யூசேஜ் அலர்ட். அதாவது நீங்க அதிகப்படியான தண்ணீய செலவு பண்றீங்க அப்படின்னா, அத ஒரு அலர்ட்டா உங்களுக்கு குடுக்கும். ஸோ வாட்டர் சேவ் பண்ணுவத உங்களுக்கு இது ஞாபகப்படுத்தும். 10வது அண்ட் ஃபைனல் விஷயம், ஏஐ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏஐயா இருக்காது. இப்ப இருக்க மாரி ஹியூமன் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஏஐ அசிஸ்டன்ட் மூலியமா நடக்கும். ஸோ இதனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட வெயிட்டிங் டைம் ரொம்ப 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 குறையும். இப்ப இருக்க மாரி ஆதார் ஆகட்டும், பேனு, பாஸ்போர்ட்டு, லைசென்ஸ் ஆகட்டும், இந்த மாரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்க்கு நம்ம இப்ப இருக்க வெயிட்டிங் டைம் இருக்காது. இது ரொம்பவுமே குறைஞ்சிரும். ப்ராசஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ அசிஸ்டண்ட்ட நம்ம லைவா ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால, இந்த ப்ராசஸுமே ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். ஸோ இது மூலியமா இந்த இடையில இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸ் குறைவாங்க. லஞ்சமுமே குறைஞ்சிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோல. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ரெட் ஹேண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்ட்டா வந்துரும். ஸோ இதே மாரி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நெறைய செஷன்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே ரெகுலரா கண்டிப்பா வீடியோஸ் வந்துரும். See you.